அடுத்ததாக இதிலே குறிப்பிடப்படுகின்ற விடயம் 74வது விடயமாக தஅவத்துஹும் அன்னாஸ் இலல் ضலாலி பிகைரி இல்ம், அதாவது மக்களை அழைத்தல் எதன்பால் என்றால் வழிகேட்டின் பால் அறிவில்லாமல். நிறைய பேர் நினைக்கிறாங்க சத்தியத்தின் பால் அழைக்கிறோம் என்று. நிறைய பேர் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்கள் உண்மையின் பால் அழைக்கிறோம், சத்தியத்தின் பால் அழைக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அழைப்பது வழிகேட்டின் பக்கம். ஏன்? அவர்களுக்கு இல்ம் இல்லை, அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லை. அப்ப அறிவில்லாத காரணத்தால், ஞானம் இல்லாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள் என்றால் மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன செய்கிறான்? இவர்களை பற்றி எச்சரிக்கிறான். இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் கூட இப்படியான வழிகெட்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எதன் பால் அழைக்கிறார்கள்? என்ன? தர்கா வணக்கத்தின் பால் அழைக்கிறார்கள், பித்அத்தின் பால் அழைக்கிறார்கள். அதாவது பொருத்த சம்பந்தமில்லாத ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்தி மக்கள் என்ன செய்கிறாங்க? பித்அத்தை செய்வதற்கு தூண்டுகிறார்கள், ஷிர்கை செய்வதற்கு தூண்டுகிறார்கள். அவுலியாக்களை நேசிக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொன்ன ஒரு அடிப்படையாக இருந்தாலும் அதை தாண்டி வரம்பு மீறி என்ன செய்வது? அவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, அந்த கபர்களை சுற்றுவது, வலம் வருவது, இப்படியாக சுப்ஹானல்லாஹ் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிறைய வழிகேடுகளை சமூகத்தில் பார்க்குறோம். இவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா யார்? நரகத்துடைய வாயில்களில் இருந்து நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் துஆத்து அப்வாபி ஜஹன்னம் என்று சொன்னார்கள். நரகத்துடைய வாயில்களிலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உருவாகுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு பின்னால் போனால் எங்கு தான் போக வேண்டும்? நரகத்தான் போக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, சிலர் என்ன செய்கிறாங்க? அவங்களோட கண்கள் மூடப்பட்டிருக்குது. எப்படி? எமது மூதாதையர்கள் இந்த வழியில் தான் போனாங்க, அவங்க இப்படி தான் போக சொன்னார்கள் என்று அவருடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்கு முன்னால அசத்தியத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது நறுமையான சகோதரர்களே. எனவே இப்படியாக சிலர் என்ன செய்கிறார்கள்? வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று எண்ணியவர்களாக, சத்தியத்தில் இருக்கிறோம் என்ற பேரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இல்ம் வந்து ஒரே அடியாக என்ன செய்யப்படாது? உயர்த்தப்படாது. இல்ம் எப்படி உயர்த்தப்படும்? ஆலிம்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலம். ஆலிம்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலம். இப்போ ஆலிம்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலம் எப்படி இல்ம் கைப்பற்றப்படும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ அன்றைய நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஆலிம் கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர் வைங்களேன், அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரிடம் கற்றார்கள். அவர் மரணித்தாலும் அந்த இல்ம் என்ன செய்யப்படும்? மாணவர்கள் மூலம் பாதுகாக்கப்படும். ஏன்? அவ்வளவு மாணவர்கள் அந்த இல்மை எடுத்தார்கள். இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்மை மக்கள் தேடுவது குறைவு. ஒரு மிக சிறந்த ஒரு ஆலிம்கிட்ட போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைவு. மாணவர்கள் குறையும் போது என்ன நடக்கும்? அவர் மரணிக்கின்ற போது அவருடைய இல்ம் என்ன செய்யாது? சரியாக அடுத்தவர்களுக்கு போய் சேராது. இப்படி தான் கைப்பற்றப்படுவது. இங்கு பிழை வந்து மக்களுடைய பிழை தான். பிழை யாருடையது? மனிதர்களுடைய ஆர்வமின்மை. மார்க்கத்தை உரிய அறிஞர்களிடமிருந்து மார்க்கத்தை பெறுவதில் மக்களிடம் உள்ள ஆர்வமின்மை. எனவே அந்த அறிஞர்களிடம் என்ன? மார்க்கத்தை தேடுவதற்கு செல்ல மாட்டார்கள். அப்போ அவர் மரணித்தவுடன் அங்கே நடக்கும். உதாரணம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ சமகால அறிஞர்களாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள், அவர்களிடமிருந்து அவர்களை போன்ற திறமையான மாணவர்கள் உருவாக இருந்தால் அந்த இல்ம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். அப்படி இல்லைண்டா என்ன செய்யப்படாது? பாதுகாக்கப்படுகின்ற வீதம் குறையும். அந்த வீதம் குறைந்து 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 வரும். அப்படிதானே? அப்படிதான் இல்ம் என்ன செய்யப்படும்? இல்ம் உயர்த்தப்படும். அப்போ இல்ம் உயர்த்தப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜாஹில்களை தலைவர்களாக எடுப்பார்கள். அப்படிதானே? ஜாஹில்களை தலைவராக எடுப்பாங்க. ஜாஹில்களை தலைவர்களாக எடுத்தா அவர்கள் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க? அவங்களோட தீர்ப்பு வலாலத், வழிகேடாகத்தான் இருக்கும். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர், மார்க்க அறிவை நாங்கள் எடுக்கிறன்ற சாதாரண விஷயம் அல்ல. மார்க்க அறிவை இல்மை எடுப்பது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இருந்து அல்ல. உரிய அறிஞர்களிடமிருந்து எடுக்க வேண்டும். உரிய மார்க்க அறிஞர்களிடமிருந்து நாம் மார்க்கத்தை பெற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் கொடுக்கப்படுகின்ற விஷயம் 75வது விஷயமாக தஅவத்துஹும் இய்யாஹும் இலல் குஃப்ரி மஅல் இல்ம், அதாவது அறிவோடு ஞானத்தோடு இவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களை குஃப்ரின் பால் அழைப்பார்கள். இவர்களுக்கு தெரியும் நாம் இருப்பது குஃப்ரில், நாம் இருப்பது நிராகரிப்பில். இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, பெரும்பாலும் அதாவது இந்த கபர்கள் வணங்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அறிஞர்கள் ஓரளவு விவரம் உள்ளவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் விவரம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அவங்க ஏன் விட மாட்டாங்க? சமூகத்தில் உள்ள அந்தஸ்து, வரக்கூடிய வருமானம், சமூகத்தில் உள்ள கௌரவம், கண்ணியம், இவைகளுக்காக என்ன செய்ய மாட்டார்கள்? விட்டு கொடுக்க மாட்டார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க நம்பி பின்னால் போவாங்க. மக்கள் அவர்களை நம்பி என்ன செய்வார்கள்? பின்னால் செல்வார்கள்.
நீங்கள் இந்த பயானில் அடிக்கடி கேட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நாளை மறுமையில் என்ன ஷேக் வந்து அம்புலப்பை தருவார், அம்புலப்பை உங்களுக்கு தருவார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில தரிக்கால் உள்ளவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து எம்ஐ ஷேக் வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் தருவார். சிலவங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நமக்கு எந்த பயமும் இல்லை, உங்களை போன்று நாங்கள் என்ன பயப்பட வேண்டியதில்லை, ஏன் எம்ஐ ஷேக் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டுருவார். அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படி சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களை, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைன்னு பாருங்கள். மறுமையுடைய நிலை எப்படி கற்பனை செய்கிறாங்க இவங்க. மறுமையுடைய நிலை, நபிமார்களே யா நப்சி என்று சொல்லக்கூடிய நாள். நபிமார்களே யா நப்சி யா நப்சி என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கு கூட அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசலாம், அப்படிப்பட்ட நாள் அது. சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி எவருக்கும் பேச முடியாத நாள். அப்படிப்பட்ட நாள், நபிமார்கள் கூட அப்படி இருக்கக்கூடிய நாள். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஷேக் கொண்டு போயிட்டுருவாரு என்ன நினைக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், அறிந்த நிலையில் அவர்களுக்கு தெளிவு இருக்கிறது, வழிகேடு என்று தெரிந்து என்ன செய்கிறாங்க, மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க நாளை மறுமையில் வரமாட்டார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அனைவரையும் பிரிப்பான். அனைவரும் ஃபலா அன்சாப பைனஹும் யௌமைதின் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அங்கே எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஃபலா அன்சாப பைனஹும், அந்த நாளில் எந்த நசபனா எந்த இந்த தொடர்புகள் எதுவும் என்ன, அது உறவு முறை எல்லா தொடர்பும், அந்த தொடர்புலாம் அங்கே ஒன்றும் நடக்காது, எந்த தொடர்பும் இருக்காது. ஃபலா யௌமைதின் ஃபலா யத்தசாஅலூன், ஒருத்தர் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க, இவரை அம்லப் கொடுப்பாருன்றார் அல்லாஹ் குர்ஆன். சொல்ல என்ன, வலா யத்தசாஅலூன், ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். சுப்ஹான் அல்லாஹ் சொல்றான், ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள், கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, மறுமையுடைய வெற்றி என்பது இது, மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த வெற்றியை இந்த உலகத்தில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையில் நம்ம யாரும் வந்து என்ன செய்ய மாட்டார்கள், காப்பாற்ற மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது. அப்படிப்பட்ட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன், என்ன ஒரு தந்தை தனது மகனை பணயம் வைத்து தன்னை காத்து கொள்ளாமான்னு முயற்சிப்பான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். ஒரு தந்தை தனது மகனை பணயம் வைத்து தன்னை காத்துக்கொள்ள முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் அது. சுப்ஹானல்லாஹ், இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த வழிகட்ட இந்த ஜாஹிலியத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இவர்களுடைய ஆலிம்களாக, இவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்களாக மோசமான ஃபாஜிர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். அல்லது ஆபிதுன் ஜாஹில், என்ன வணக்கசாலி, ஒரு மடமை கொண்ட வணக்கசாலி ஒருத்தர் இருப்பார். இவங்களை வழிநடத்துறது சில பாருங்களேன், அவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேணுதலாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ பேணுதலாக தொழுகிறார், எவ்வளோ பேணுதலாக இருக்கிறார். அவருடைய பேணுதல் என்பது எதுக்கு போதாது, அவரை பின்பற்றுவதற்கு நமக்கு அது போதாது. ஏன், இல்ம் மிக முக்கியமானது. இல்ம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா சிலவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை வச்சு முடிவு செய்வாங்கடா, அவர் வந்து நல்ல பேணுதலாக வாழ், அவருடைய பேணுதலான வாழ்க்கை உண்மையில் ஹைர், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அங்கு மிக முக்கியமானது என்ன, இல்ம், மார்க்கத்துடைய இல்ம் இருக்க வேண்டும், மார்க்கத்துடைய ஞானம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சூஃபித்துவ சிந்தனை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன, வணக்கத்தில் அவர்கள் கரை கண்டிருப்பார்கள், ஆனால் என்ன இருக்காது, இல்ம் இருக்காது. ஷைத்தான் ஒரு நொடியில் அவங்கள வழிகெடுத்துருவான். ஷைத்தான் அவர்களை ஒரு நொடியிலே வழிகெடுப்பான். காரணம் என்ன, அவர்களிடம் இல்ம் இல்லை, மார்க்க அறிவு இருக்கவில்லை. அதே போன்று அடுத்த ஒரு பகுதி இருக்குது, என்ன, இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவரிடம் இல்ம் இருக்கும், ஆனால் அதுக்கு முரணான வாழ்க்கை இருக்கும். இல்ம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரெதிரான வாழ்க்கை. இவர்கள் ஃபாஜிர்கள், கெட்டவர்கள். இவர்களுக்கு பின்னாலும் செல்லக்கூடாது. அதே போன்று வணக்கசாலிகள் என்ற பெயரில் அறிவில்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பின்னாலும் போகக்கூடாது. இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம், இந்த பிரச்சனை சமூகத்தில் இருக்குது மக்களுக்கு மத்தியில். அவங்க சில அளவுகோல்களை வச்சு, அந்த அளவுகோல் இருந்தால் ஓகே, அவருக்கு பின்னால் போகலாம், ஒரு தாடி, அப்படி ஒரு தலப்பா, அப்படி ஒரு ஜுப்பா, இந்த மாதிரி நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, அவருக்கு பின்னால் போகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை நறுமையான சகோதரர்களே. ஆனால் மார்க்கத்தை யாருக்கு பின்னால் செல்வது, யாரை பின்பற்றுவது என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே இதில் நீங்கள் கிறிஸ்துவர்கள் எடுத்து பாருங்கள். சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த உம்மத்தில் ஆலிம்கள் வழிகட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த உம்மத், இந்த சமுதாயம், இதில் ஆலிம்கள் வழிகட்டால் அவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள், யூதர்களுக்கு ஒப்பானவர்கள். ஷபஹும் பில் யஹூத் என்று சொல்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள ஆலிம்கள் வழிகட்டால் அது யாருக்கு உதாரணம், யூதர்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன், யூதர்கள் இல்ம் இருந்தும் வழிகட்டார்கள். யூதர்கள்ட்ட இல்ம் இருந்துச்சு, யூதர்கள்ட்ட அறிவு இருந்துச்சு. யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அதாவது அவங்களோட வேதத்தில் உள்ள விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. இது ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களா,
இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் ஒரு உண்மையான தூதரான்றதை செக் பண்ணி பாப்போம், அவ்வளோதான். எதுக்கு வந்தோம்? நீங்கள் ஒரு உண்மையான தூதரா இல்லையான்றதை செக் பண்ண வந்தோம். சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு தெரிந்தும். எனவே ஆலிம்கள் வழிகட்டு செல்லும் போது அது ஷபஹும் பில் யஹூத், அது யூதர்களுக்கு ஒப்பான ஒரு விஷயம். அதே போன்று பாமர மக்கள் வழிகெடுகின்ற போது அது கிறிஸ்துவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்? அறிவின்றி வழிகட்டு போகிறார்கள். கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் வழிகட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.